ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் அருமையான ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆலோசனை கொடுக்கவும் ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் ஆயத்தமாக இருக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் ஆலயத்தில் போய் ஆராதிக்க இல்லைன்னு சொன்னால் எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம். உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே எங்கள் சபையில் நடக்கிற ஆராதனையுடைய நேரங்கள் வரும். அதை பாருங்கள். ஸ்தோத்திரம். வந்து எங்களோடு ஆராதிக்க வரலாம். இணைந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எரிகோ என்கிற தலைப்பில் எரிகோ பட்டணத்தை குறித்ததான அல்லது ஸ்தோத்திரம் இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கானான் தேசத்தை தருவதாக வாக்கு பண்ணுகிறார். ஜனங்கள் எகிப்துல பல வருஷங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். மோசேயின் மூலமாக ஆண்டவர் விடுவிக்கிறார். யோசுவாவின் மூலமாய் கானானுக்குள் ஆண்டவர் கொண்டு போகிறார். கொண்டு போகும் பொழுது கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடையாய் வந்த பட்டணம் எரிகோ பட்டணம். அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவருடைய ஆசை எல்லாம் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய சொந்தக்காரங்க கூட சில நேரத்தில் நல்லா வீடு வாசல் கட்டி பேர் புகழோடு ஸ்தோத்திரம் வாழ்வது அநேகருக்கு ஒருவேளை வைத்தறிச்சலா இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நான் எப்பவும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்க வேண்டும் என்பதுல ரொம்ப அக்கறை உள்ள ஆண்டவர். நீங்க வேதத்துல பாருங்க, இல்லாமல் வந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார். நானும் ஊழியம் செய்கிறேன் பல வருஷம், ஏறக்குறைய 29 ஆண்டுகள் ஸ்தோத்திரம் நானும் ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிறேன். அருமையான பிள்ளை, பல ஜனங்களை பார்க்கிறேன். கஷ்டத்திலும் கடன் பிரச்சனை நெருக்கத்திலும் வந்த குடும்பங்களை படிப்படியாய் ஆசீர்வதித்து, என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா, நாரெல்லாம் வீடு வாங்கி வீடு கட்டிடுவேனா, ஸ்தோத்திரம் அமேன், ஏக்கத்தோடு இருக்க அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் நடத்தினார். கடந்த வாரத்தில் கூட ஒரு குடும்பம் நாங்கள் ஒரு சொந்தமா வீடு வாங்கணும்னு சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. பிள்ளைகளே, அவன் ஆண்டவரை நம்பி இருந்தா அவர் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவது உண்மையே. ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடையாய் வந்த ஒரு பட்டணம். அருமையான பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியெல்லாம் தடை வருகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், 2வது பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், 3வது கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நிறைய ஆசீர்வாதங்கள் வந்தாலும் பிரதானமாய் 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று உலக பிரகாரமான வீடு வாசல் சொத்து சுகங்கள், அமேன், சரீர ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த உலக பிரகாரமாக இருக்கிற நன்மைக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். 2வது பொருளாதாரம், கடன் இல்லாத வாழ்க்கை, அமேன், ஸ்தோத்திரம். 3வது நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. இதை ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுகிறார். இதுக்கு நிறைய தடைகள் வருகிறது இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட நாளில்
எனக்கு வந்த முதல் தடை, நீ ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா தடை பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 2 வருஷமா அந்த தடையை நான் வீட்டில் அனுபவித்தேன். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போக முடியாதபடிக்கு வேதத்தெல்லாம் எடுத்து கீழே தூக்கி எறிந்து நீ வேதத்தெல்லாம் வாசிக்கூடாது என்று பயங்கரமான சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க. பிள்ளைகளே, ஏற்ற வேளையில் கர்த்தரை விடுவித்தார். இப்படி நான் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், நல்ல ஆலயத்துக்கு போகணும், நல்ல ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும் நினைக்கும் பொழுது பலவிதமான தடைகள் உங்க வாழ்க்கையில வரலாம். அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்க ஜெயிக்கணும். இந்த எரிகோ பட்டணம் தடையாய் வந்தது. ஆண்டவர் எரிகோ தடைகளை கர்த்தர் மாற்றினார். எரிகோ என்று சொன்னால் நற்மனம் என்று பொருளாம், நல்ல மனம். எரிகோ என்று சொன்னால் நிலம் என்று பெயரும் ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. ஏறக்குறைய இந்த எரிகோ பட்டணம் 7 ஏக்கர் நிலப்பரப்புல மதுளை போல 3 அடுக்கு உள்ள ஒரு மதுளை போல ஸ்தோத்திரம் கட்டப்பட்ட சுவர் மதில் கட்டப்பட்டது. அந்த மதிலுக்குள்ள வீடுகள்லாம் இருக்குமா? நான் நிறைய ஸ்தோத்திரம் சொல்ல விருப்பப்படல, சுருக்கமா சில காரியத்தை சொல்லுகிறேன். 3 அடுக்கு உள்ளது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அந்த மதில் சுவருக்குள்ளே வீடுகள் இருக்கும். அந்த ஜனங்கள் வசிக்கிறாங்க. இந்த எரிகோ பட்டணம் பேரிச்ச மரங்களின் பட்டணம், பனை மரங்களின் பட்டணம் என்று அந்த பட்டணத்துக்கு வேறு பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செழிப்பான பட்டணம், நிறைய நீரூற்றுக்கள் இருக்கிற பட்டணம். ஜனங்கள் எந்த விதத்தில் பஞ்சத்தில் பாதிக்கப்பட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான பட்டணம் தான் அந்த பட்டணம். ஆனா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருந்தது. இதை பார்க்கிற நீங்கள் ஆலயத்தையோ ஊழியக்காரனையோ ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளையோ தடை பண்ணுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் அந்த தடையை எடுத்து போட வல்லவரா இருக்கிறார். உண்மையா சில பட்டணம் அவ்வளவு நல்ல பட்டணமா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகிறதற்கு தடையா இருந்த முதல் பட்டணம் இந்த பட்டணம் தான். கர்த்தர் தடைகளை மாற்றினார். அப்படியே மதில் கீழே இறங்கிச்சு. ஜனங்கள் நடந்து போய் கானானுக்குள்ள போனாங்க. ஸ்தோத்திரம். சபை இன்னைக்கு தடை பண்றவங்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். உங்களை யாரும், நீங்க உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ உங்க கணவரோ ஆலயத்துக்கு போறாங்க, ஊழியம் செய்ய போறாதீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் தடை பண்ணாதீர்கள் பிள்ளைகளை. தடைகளை மாற்றுகிற தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாழ்வான பகுதியில் இருந்த பட்டணம் யோர்தான் பள்ளத்தாக்கில் இருந்ததா. அடிக்கடி மழையினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டதுனால ஜனங்கள் மதிலை போல கட்டினாங்களாம். அந்த நாட்களில் டெக்னிக்கா எதுவுமே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேலுக்கு தேவன் தந்தார். தடைகளை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதமான கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். உங்க வாழ்க்கையில் வருகிற தடைகளை கர்த்தர் எல்லாம் மாற்றி போடணும்னு சொன்னா நான் வேகமா சில காரியத்தை சொல்லுகிறேன். யோசுவா 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னதானவர் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள். அருமையான பிள்ளைகளே, உடன்படிக்கை தேவனுடைய பெட்டி அவர் நடுவில் இருந்தது. பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெயம் வேணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தடைகளை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றணுமா? உடன்படிக்கை பெட்டி என்கிற தேவ பிரசன்னம். ஒருவேளை எழுத்தின் பிரகாரம் உடன்படிக்கை பெட்டி அந்த ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே வருவேன். ஏசப்பா வர்ற இடம் தான் தேவ பிரசன்னம் இறங்கின இடம். அதுதான் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் சபை ஆலயத்துக்கு வாங்க, உங்க வேலையை செய்யாதிருங்க, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சொந்த வேலை செய்யணும். ஆலயத்தில் வந்து தேவ ஜனங்கள் கூடும்போது கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னமாகிறார். பிரசன்னமாகி வருகிற கர்த்தர் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், வியாதியை மாற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை தேவன் செய்கிறார் இல்லையா? பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கட்டும். என்னைக்கு ஆண்டோட பிரசன்னம் என்னை விட்டு வெளியே போகும், என்னை விட்டு தூரம் போகும்னு சொன்னா, நான் என்னைக்கு பாவம் செய்கிறேனோ, ஆண்டவர் பிரசன்னத்தை என்னைக்கு நான் விரும்பலையோ அன்னைக்கு பிரசன்னம் என்னை விட்டு விலகி போயிடும். தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும். நல்லா ஜெபிக்கிறவங்க தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. நல்லா ஆராதிக்கிறவங்க தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுவாங்க. வேதத்தை வாசிக்கிறவங்க தேவ பிரசன்னத்தோடு இருப்பாங்க. நல்ல ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தேவ பிரசன்னத்தில் இருப்பாங்க. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தேவ பிரசன்னத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
இரண்டாவது பாருங்க, 6:14 சொல்லுகிறது, 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்திற்குள் திரும்பினார்கள். இப்படி 6 நாளும் செய்தார்கள். ஒரு கடினமான காரியத்தை யோசுவா தேவன் மூலமாய் செய்ய சொல்லுகிறார். ஜனங்களே, எரியோ கோட்டை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 6 நாளும் இந்த எரியோ கோட்டையை சுற்றி வாருங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, சுத்த வச்சார் தேவன். ஒரே நாள் அற்புதம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஒரு நொடியில கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? மரித்தவனை கூட ஒரு செகண்ட்ல உயிரோடு எழுப்பிட்டார். அவள் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எரிகோவை சுற்றி வாருங்கள் என்று ஒரு கடினமான ஒரு வேலையை சொல்லுகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்தை செய்ய வைப்பார், நம்ம செய்யறோமான்னு பார்ப்பார். சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கறதுனால தான் ஆபிரகாம் மனைவியாகி சாராளுக்கு தேவன் சொல்றாரு, நான் ஒரு உற்பத்தி காலத்தில் வருவேன், நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் சொல்லும் போது அவ நகைச்சாங்க. தேவனுக்காக ஏன்பா சிரிக்க? ஸ்தோத்திரம். பாருங்க, சிரிப்பா இருந்து. ஏன்னா சாராளுக்கு வயசு 90, ஆபிரகாமுக்கு வயசு 100. எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? உண்மை. அவங்க சிரிக்கிறது உண்மை, அவங்களுக்கு அற்புதம் நடக்காதுன்னு தெரிஞ்சது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால கூடாத ஒன்றுமில்லை. பிள்ளைகளே, சில நேரத்தில் நமக்கு பெலத்துக்கு மிஞ்சி நம்ம செய்யறதுக்கு மிஞ்சி கூட சில காரியத்தை கட்ட எதிர்பார்ப்பார். கடினமான வேலைகளை செய்ய வைப்பார். உபவாசம் பண்ணு, சில பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு, சில காரியத்தை விட்டுரு, சில காரியத்தை செய்யி, சில காரியத்தில் ஆண்டு செய்ய வைப்பார். ஜனங்களுக்கு ஈஸியா சில ஆசீர்வாதத்தை ஆண்டு சில நேரத்தில் ஈஸியா கொடுக்கிறார். சில காரியத்தெல்லாம் அவங்க செய்ய வச்சு சொல்றார். நாகமான் வாராரு பாருங்க. நாகமாட்ட எலிசா ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, யோர்தான் நதியில போய் முங்கு. இவர் ஜெபம் பண்ணியிருந்தா அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு வேலை, போ யோர்தான்ல போய் முங்கு. பாருங்க, நாகமான் ஒரு ஆரம்பத்தில் கீழ்ப்படியலை, ஆனால் கீழ்ப்படிந்த நாகமானுக்கு அற்புதம் செய்தார் இல்லையா? ஆண்டவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக இருந்தாலும், சில உபத்திரவத்தின் பாதையில் பிள்ளைகளே நாம் நடக்க நேர்ந்தாலும் சந்தோஷமாயிருங்கள். மூன்றாவது சொல்லி நிறைவு செய்கிறேன். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். எரிகோ பட்டணத்தை நீங்க சுற்றி வரும்போது வாயிலிருந்து வார்த்தை வர வேண்டாம். அமைதியா சுற்றுங்க. பிள்ளைகளே, ஸ்தோத்திர. நாவை காத்து கொள்ளுகிறவன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான். சில ஆட்கள் பேசினா வல்லவன்னு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? திறந்தா மூட மாட்டாங்க. வாயை குறித்து கவனமா இருங்க. நம்ம நாவு தேவனால் படைக்கப்பட்ட அவயம், அதில் அதிகாரம் இருக்குது. ஸ்தோத்திரம். வீணா மற்றவங்களை பரிகாசம் பண்ணுவதற்கு, கேலி பண்ணுவதற்கு, கிண்டல் பண்ணுவதற்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு நாள் உங்கள் வாயை பயன்படுத்தாதிருங்கள். குற்றச்சாட்டவோ, பரிகாசம் பண்ணவோ, கேலி பண்ணவோ, ஊழியக்காரனை குறை சொல்லவோ, விசுவாச பிள்ளைகளை குறை சொல்லவோ, மற்றவங்களை கடித்து பேசவோ, நாம இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லி பேச இடம் கொடுக்காதிருங்கள். நாவை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நாவுல தேவன் அதிகாரம் வச்சிருக்கிறார். என் நாவு கர்த்தரை உயர்த்தட்டும், என் நாவு கர்த்தரை அறிக்கையிடட்டும், என் நாவு நல்ல செய்திகளை பரப்பட்டும். அப்படி செய்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும். நல்ல வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள், நல்ல வசனத்தை சொல்லுகிற வார்த்தைகளை உங்க நாவினால நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பொறுமையோடு இருங்க. நிச்சயமா தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு பார்க்கிற பிள்ளையே, இந்த 3 காரியத்தை செய். தேவ பிரசன்னத்தை நீ பாதுகாத்து கொள்ளோ. 2வது, தேவன் சொல்ற காரியத்துக்கு எஸ் ஆண்டவரே கீழ்ப்படிஞ்சு நடந்துரு. 3வது, நம்ம நாவை தேவையில்லாத காரியத்திலாம் பயன்படுத்தாம நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அதிக பேச்சினால பாவம் இல்லாமல் போகாது. அதிக பேச்சு பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்க. உங்க வீட்டில் இருக்கிற தடைகள் விலகும். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்பா, தடைகளை மாற்றி போடுகிற தல கர்த்தர் எங்கள் முன்பாய் நீ கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எரிகோ பட்டணத்தினுடைய ஆண்டவரே காரியத்தை மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன், அப்பா என் வாழ்க்கையில தடையா இருக்குதே என்று சொல்லி தடைக்கா ஏங்குற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை
வார்த்தைகள் மாறட்டும். எங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ள, தேவ பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்ள, தேவன்கள் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய எங்கள் எல்லாரும் கிருபை தாங்கப்பா. வியாதியோடு யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்கன்னா எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். எந்த தேவையான கடன், நெருக்கம், மேல் படிப்புக்கான வழிவாசல்கள், திருமண தடைகள் எல்லாம் விலகட்டும். வீடு கட்டுமான பணி உண்டாகட்டும். அப்பா, அந்த நாளிலும் உங்கள் சமாதானத்தின் நேரத்தை எங்கள் தகப்பனைகளுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. கொடான கோடி ஸ்தோத்திரம். ஒருவராவது வியாதியோடு இருக்க வேண்டாம், ஒருவரா தருத்தல் இருக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் புது ஊழியக்கார மகிமையாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.